நம்ம பைக்கிங் ஸ்பைடர்ஸில் சென்னை டு ஏற்காடு ரைடு இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம இந்த ரைடு இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட போரூர் ஆஃபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரைடில் 55 ரைடர்ஸ் 45 பைக்ஸ் வருது. ஸோ சென்னையிலேருந்து மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாலேருந்தும் ரைடர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைடு ரொம்ப ஒரு பெரிய மாசான ஒரு ரைடாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நேற்றே பெட்ரோல்லாம் பைக்குக்கு போட்டாச்சு. நம்ம ஸ்பைடர் வந்து பயங்கரமாக ஃபுல்லாக என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெங்கட் ப்ரோவும் இந்த ரைடு நம்ம கூடயே வராரு. ஸோ நம்ம ஸ்பாட்டில் இருந்து 3 SD, ஒரு அவெஞ்சர், காஜாவோட அவெஞ்சர் 3 பேர் தான், 4 வண்டி ஃபஸ்ட்டு டீமோட பைக் கிளம்பிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் இங்கேருந்து 34 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. 4 o'clock நம்ம மீட்டிங் பாயிண்ட் வந்து எல்லோரும் வர சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கரெக்டாக 4 o'clock ரீச் ஆகிடுவோம். இப்போ நம்ம இந்த ரூட் எடுத்து இது ஆக்சுவலி அப்படியே போயிட்டு போரூர் டோல்கேட் ரோட ஜாயின் ஆகிடும். ஸோ போரூர் டோலில் ஒரு பில்லியன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவர் வந்து வேலூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம கூட ரைட் பண்ணோம் சொல்லிகிட்டே வேலூர்லேருந்து நேற்று கிளம்பி சென்னையில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நமக்கு முன்னாடியே வந்துட்டார் ஒரு போரூர் டோல்கேட்டுக்கு. ரொம்ப பஞ்சுவலாக இருக்கார். ட்ராவல் பண்ணுன்றது அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்மலாம் பைக்கை வச்சுருக்கோம். ஸோ அப்படி இப்படி ஓகே. ஸோ நிறைய பீப்புள்ஸை வந்து ஆக்சுவலி இந்த பைக் ரைடு வந்து கனெக்ட் பண்ணுது கைஸ். இன்றைக்கி நம்மளோட ஆப்போசிட் டீம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அந்த டீம் வருது. ஸோ நம்ம அதை எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். கருப்பு பைக்கர்கள் கூட்டமாக தான் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது ஒரு 2 பைக்கு 3 பைக்கு சுற்றிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டோல்கேட் போரூர் டோல்கேட் தான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த வேலூர்லேருந்து வந்த பில்லியனை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நம்ம பைக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மீட் பாயிண்ட் வந்து இன்னும் இங்கேருந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து 3:44 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போய் தான் ஆகணும். ஸோ ஸ்பீடாக போனால் தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஸ்பீடாக போனால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதில் யார்? நம்ம தான் லேட்டா கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், ஆக்சுவலி எல்லா ரைட்லேயும் ரைடர்ஸ்க்கு முன்னாடி வந்து லீடே லேட்டாக வரும். விஜய் ப்ரோ ஓகே. நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மறைமலை நகர் பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம். நம்மளோட ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 ரைடர்ஸ் மட்டும் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி பேர் ரீச் ஆகிட்டாங்க. ரைடில் வந்து நம்ம எஸ்டியில் வந்து ரொம்ப 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 அதிகமான வைப்ரேஷன் இருந்தது, என்ஜின் வைப்ரேஷன். ஸோ பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கால் வலிக்குது வைப்ரேஷனில் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. பட் இந்த டைம் வந்து நம்ம காட்டுப்பாக்கம் ஸ்வஸ்திக் ஜாவாவில் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம வெங்கட் ப்ரோ தான் நம்ம வண்டியை அட்டன் பண்ணியிருந்தார். சீரியஸ்லி வண்டி நான் வாங்குறப்போ எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த கண்டிஷனுக்கு வந்து வண்டி வந்துருச்சு. இப்போ என்னால் ஒரு 100 and 120 வந்து எந்த வைப்ரேஷனுமே இல்லாமல் க்ரூஸ் பண்ண முடியுது. ஹலோ கைஸ், நம்ம டீ பிரேக். நம்ம ரைடர்ஸ் தான் வந்துச்சு கைஸ். ஹலோ வணக்கம். லேட் கமர்ஸ் வந்துச்சு கைஸ். ஓல்ட் ரைடர்ஸ் ஆனால் லேட்டாக வந்துருச்சு கைஸ். பனிஷ்மெண்ட் இருக்கு. வீல் கழண்டு போயிருக்கு. என்னோட ஹெல்மெட்டே கழண்டு போயிருச்சு. அப்படியா? ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட். ஹாய் ப்ரோ. அதாவது நம்மளோட ஏ ஸ்குவாடோட டெய்ல் வந்துட்டார். ஹலோ. அதாவது பி ஸ்குவாடோட டெய்ல் நான் முன்னாடி வந்துட்டேன். ஏ ஸ்குவாடோட டெய்ல் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஸோ டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியே கிடையாது. அது டெய்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அது வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு ரைடர் மட்டும் வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருக்காரு. வந்துட்டாருன்னா நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிருஷ்ணா ப்ரோ கால் பண்ணி பேசியாச்சு. பாண்டிச்சேரியிலேருந்தும்
2 பேர் வராங்க, விக்னேஷ் ப்ரோ அப்புறம் சுதாகர் ப்ரோ. இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட் டோலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ அப்படியே பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்மளோட டைல் இவர் தான். வாய்ப்பு எங்களுக்குலாம் தர மாட்டீங்களா? நாங்களாம் பேசக்கூடாது. நம்மளோட டைல் இவர் தான். இவர் வந்து டைல்னு சொல்லி செஞ்சுட்டாங்க ப்ரோ. ப்ரோ 450cc ஒரு 100cc கூட டைலில் போட்டாங்க ப்ரோ. ஆமாம், அதுதான் ஒரு ரைடருக்கு பேசி 30-40 கிலோமீட்டரில் ஓட்டு வந்தோம் ப்ரோ ஹிமாலயன் 450. இதுக்கு மேலே ஒரு டைலில் போடக்கூடாது. இது ஆக்சுவலாக வந்து பேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் இப்படி தான். ஏன்னா டைலில் விட்டால் தான் தெரியும். ஏன்னா எல்லோரும் வந்து டைம் வந்து பார்க்குறாங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லா ரைடில். ஸோ அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் டைலில் விட்டுனா நல்லா இருக்கும். நம்ம எப்போவுமே இங்கே தான் ஸ்டாப் போடுவோம், இந்த சைடு வந்தால். ஸோ இப்போ இந்த ரைடில் வந்து நமக்கு சென்னையிலேருந்து ஏற்காடு தான் போகிறோம். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, பாருங்க. இது காசு கேட்டுட்டு காசு எடுத்துட்டு வர கூட்டம் இல்லை தம்பி, தானா வர கூட்டம். ஓகேவா? இங்கே தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட். எல்லோரும் வெயிட்டிங். ஓகே, ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மீட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் டோல். அங்கே ஒரு 3 ரைடர்ஸ் இருக்காங்க, அங்கே போய்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பெரிய பஞ்சாயத்து ஸ்டாப் பண்ணல. டோல்கேட் வர சொல்லிட்டேன். டோல்கேட் வர சொல்லிட்டேன். ஓகே காய்ஸ், ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூரில் ரைடர்ஸ் மீட் பண்ணுவாங்க சொல்லியிருப்பேன்.
ஸோ நான் அப்புறமா ஸ்பெண்டர் எடுத்ததுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. எல்லா ரைடர்ஸும் வந்து ஏற்காடில் கீழே இருந்தாங்க. வந்தோடனே டைம் ஆகிடுச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஒரு ஸ்டே வந்தாச்சு. அங்கே ஸ்டார்ட் பண்ண விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்களேன். ஸோ அப்படியே திருப்பி காட்டுறேன். எல்லாம் வச்சுட்டு போயிடலாம் ஒரே வாட்டி. நம்மளோட பைக்ஸ் தான் ஃபுல்லாக. ஹாய் ஹாய் ப்ரோ. ஓகே ஓகே காய்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபுட்டு ஓகே தான், பட்டு ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எங்கெங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் எல்லா ரைடர்ஸும் வந்துட்டுலாம் அப்படியே மொத்தமாக ரிவீல் பண்ணிடலாம். ஸோ பாதி ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே உட்காந்துட்ருக்காங்க. மீதி பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னா சேர்வராயன் டெம்பிளில் தான் இருக்கோம். நான் வந்து ரூமு போயிட்டு வரதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. என்னோடய பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அவரு காண நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ அவர் என்ன காண தேடிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நான் டீமை கண்டுபிடிச்சிட்டேன். பட் இப்போ அவரை நான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் அவரும் வந்துட்டார். வந்தோடனே ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்க போகிறாரு. ஸோ நம்மளோட பைக்ஸு, நம்மளோட டீம், அதாவது நம்மளோட ஸ்குவாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ட்ரோன் வீடியோஸ்லாம். ஸோ பயங்கரமாக இருக்குல்ல. இந்த எட்ஜில் ஆரம்பிச்சு இது வரைக்கும். ஸோ டோட்டலாக 45 பைக்ஸ். அதாவது இந்த இடமே பத்தாது. ஏன்னா 10 வண்டி பின்னாடி இருக்குது. அவங்களும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டாங்கன்னா பத்தாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே டன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் ப்ரோ. நீங்க போறது அப்படியே மூவ் பண்ணுங்க. வண்டியை மூவ் பண்ணுங்க. போங்க அப்படியே போங்க. என்ன நடந்து வரீங்க? வண்டி ஓடலையே. அங்க பாருங்க, பின்னாடி ஸ்டெப்பா பாருங்க. இல்ல நீங்க ஆடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க நைஸா வருவீங்க? வாங்க ப்ரோ, அப்படியே ரவுண்ட் ஆடுங்க. இந்த ஸ்டில் உங்களுக்கு வேணுமா? என்ன பண்ணணும்? எனக்கும் வேணும். பட் என்னன்னா புதுசு ட்ரெஸ்ஸு கலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டில் எடுக்கலாம்னு ஆசையாக இருக்கிறது. எடுத்துடலாமா? ஆசை கேப்டன் ஆசைப்பட்டார். ஆமாம். கேப்டன் யார்? நான் தானே. Gangnam Style.
காதுக்கு ஒரு தானக்கொடி நெஞ்சுக்கு ஒரு வஞ்சிக்கொடி நீதானம்மா கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி காதுக்கு ஒரு தானக்கிளி நெஞ்சுக்கு ஒரு வஞ்சிக்கொடி நீதானம்மா So hi everyone, so I am Harsha. So this is the first time I am traveling with this group. So I have been traveling, I have started my travel from Chennai and I came to Yarkad. It was around 370 kilometers I guess. So all the planning and stops were planned very perfectly. So I didn't feel anywhere so it was tiring or something. So in our group there were a lot of mixed people from ranging from pre-retirement to very youngsters like me. So everything was taken care very properly. So I do feel that this is a wonderful group to travel with and I hope you guys come and enjoy with us. Hi friends, so என் பேர் விக்டர், நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு. நான் ரொம்ப நாள் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு பைக் ரைடு போகணுங்கிறது ரொம்ப நாள் வச்சுருந்தது. ஒரு நல்ல பிளேஸ்க்காக நான் நாள் பார்த்துட்டே இருந்தேன், சான்ஸே கிடைக்கல. ஸோ இந்த டைம் நம்ம ரைட் பார்த்தேன் நான் ஆன்லைனில் பைக் ஸ்பைடர்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப ஆஸ்லேஷனாக இருந்தது, போகலாமா இல்லை நம்மளால் 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியுமா அப்படின்னு. பட் டீம் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு வந்தாங்க. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே வண்டியை நிப்பாட்டும் போதே வண்டி எப்படி இருக்குது, வண்டி ஓகேவா இருக்குன்ற வரைக்கும் செக் பண்ணாங்க. பிகாஸ் என்னோடய வண்டியில் பின்னாடி பிரேக் பெடல் நான் சர்வீஸ் கூட்டிருந்தேன், பட் அவங்க சரியாக செக் பண்ணல. வண்டி நிப்பாட்டும் போதே சொன்னாங்க கொஞ்சம் வீக்காக இருக்குது, நம்ம ஏற்காட்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். தேங்க்ஸ் டீம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆர்கனைசிங், ஹெட் டெயில் ஃபாலோ பண்ணது, பிரேக் கொடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்தது. டிஜே ஆசம், எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல், நான் சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த பைக் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வாங்கிட்ட அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடிலாம் நான் அவ்வளோவா ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இந்த பைக் எடுத்துகிட்ட அப்புறம் இது போகிற ஸ்பீடை பார்த்துட்டு சரி நம்ம கொஞ்சம் லாங் எடுக்கலான்னுக்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது இந்த ட்ராவலு. ஸோ இனிஷியலாக வந்து நான் சோலோவாக போயிட்டு இருந்தேன், சிங்கிள்ஸாக போயிட்டு வந்தேன், கொஞ்சம் பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஷார்ட்டாக. சரி லாங்காக போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ லாங் போகும்போது தனியாக போனால் ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து நான் சும்மா யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வந்து சும்மா செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பைக் ஸ்பைடர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஏற்காடு. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து சனிக்கிழமை, அதாவது February 14 நெக்ஸ்ட் டே அரௌண்ட் 4:30க்கு நாங்கள் வந்தோம். 5 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் போகும்போது 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு போனோம். ஸோ ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடு கிடையாது, இட் இஸ் அரௌண்டு 80 அளவு தான் போகணும். ஸோ நார்மல் ஸ்பீடு தான். ஸோ அங்கங்கே எங்கெங்கே ஸ்பாட்லாம் வந்து நம்ம நிற்க போகிறோம், பிரேக் எங்கே எடுக்க போகிறோம், எல்லா லொக்கேஷனும் வந்து முன்னாடியே நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ பை சான்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம கரெக்டாக நின்றுடலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு நல்ல ரூம் இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சு ரூம்ஸு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ அப்புறம் நைட்டு டின்னர் கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. டின்னர் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் டின்னர். ஸோ நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஸோ ஒரு சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் பிரிஞ்சு போட்டாங்க. ஸோ ஆனால் 3மே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நேற்று என்னவோ நம்ம ரைடு முடிச்சுட்டு அப்படியே ஸ்டே பண்ணிடுவோம்னு நினச்சோம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரைடு முடிச்சுட்டு திரும்ப ஒரு 2-3 ஸ்பாட் கூட்டிகிட்டு போனாங்க சைட் சீயிங்கு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அந்தளவுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. நேற்றே 2-3 சைட் சீயிங்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அகெயின் டுடே நாங்கள் கொஞ்சம் சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் சென்னை போனோம். பட் ஓவரால் நல்ல ட்ரிப்பு. பைக்கிங் ஸ்பைடருக்கு ரொம்ப நன்றி. என்னோட நேம் கோஸ்கா, நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் சோலோ ட்ரிப் அதிகமாக போவேன். சோலோ ட்ரிப்பு 2 monthsக்கு ஒன்ஸு சோலோ ட்ரிப் போயிடுவேன். எனக்கு என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் அப்படி திங்க் பண்ணுவேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் யூடியூப்லலாம் பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு சரியான வாய்ப்பு கிடைக்கல போகிறதுக்கு.
என்னோட டீம்மேட் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எனக்கு சொன்னார். அவர் சோலோ ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னார். ஸோ அவர் கூட கான்டாக்ட் பண்ணி நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த டீம் வந்துட்டு நல்லா கைட் பண்ணாங்க. கைட் பண்ணி ப்ராப்பராக இங்கே ட்ரிப்பு வர கொண்டு வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக ஸ்பெஷலிட்டி அதிகமாக இருந்தது. இங்கே சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த இது. Hi everyone, so I'm Sanseev. I'm a wedding photographer from Canada. So I come to Chennai very often and then I travel on my bike, as you can see. So I look up to these guys on Instagram so to find some friends to ride with, and then this became a family, and then we were traveling like throughout from Chennai to Yercaud, and then I love the trip. And the food is good, the stay is good, the vibe is great. So hope you guys will hop on the next one. Thank you. Hi bro, என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ பைக்கிங் ஸ்பைடர்ஸை நெட்டில் பார்த்து கான்டாக்ட் பண்ணேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வெல்கமிங்காகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. ஸோ ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லணுன்னா பைக்கிங் ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கெங்கே பிரேக் எடுக்கும், எங்கெங்கே ஸ்டாப் எடுக்கும் அப்படின்ற போல் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேவும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நான் பைக்கிங் ஸ்பைடர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன், சென்னை மடிப்பாக்கத்திலிருந்து வரேன். நேற்று ஈவினிங் வந்து நாங்கள் ஏற்காடுக்கு வந்திருந்தோம். இங்கே கூட ஒரு 47 இளைஞர்கள் வந்திருக்காங்க. மொத்தம் நாங்கள் ஒரு 50 பேர் டீமாக சென்னையிலேருந்து பைக்கில் வந்தோம். பைக்கிங் ஸ்பைடர் கம்பெனியிலேருந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மறைமலை நகரில் நாங்கள் கிளம்புனதுலேருந்து எல்லாருமே நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக ரைட் பண்ணால் கூட அதையும் எல்லோரையும் டாலரேட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அமைதியாக இருந்து என்னையும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே ஏற்காட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா நேற்று நைட்டு ஈவினிங் வந்து லோக்கல் சைட் சீயிங் போனோம். அப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயர் அண்டு டான்ஸிங், அதுவும் நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. Hi all. I think I'm into the Spider group. I recently joined, so every time I moved it was only my solo trip basically. That's how I used to travel, but this is the first time I joined one of the group by seeing Instagram post where it was really nice, the poster that they designed itself. So that made me so much of to move into this group, and first time I traveled in a group itself. So the experience that I want to share is something very quick. The ride was seriously so defining. It means that the people were so in line to each other, aligned, cooperative and so much supportive. So I felt it was so much coordinating between the roads that we drove, and all the way to the resorts I can see the best spot they have chosen. And the most beautiful thing I would say is on the food. It was literally so awesome. I didn't even expect that to get so much of dinner and your breakfast with lot of varieties, right? So that made me really too much of into that. And the guys took it to all spots, most of the spots that we covered in Yercaud, and that was one of the beautiful experience that I had with all your drone shoots, something that's very new for me. And arranging all your bikes and taking the shoots and being with your friends is too much. So I think this is the best trip that I ever had, and I utilized only my weekends. I not even went in any of taking my offs on the weekdays, but this is only the weekend that I've took, and this has really made my day so well. I think guys, try it. It's amazing. I think these people are so much coordinating and so much supportive. So one of the best group that I've seen, and since this is my first group, I had a very good experience. Thank you all. வணக்கம், என் பேர் சங்கர்லிங்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். லாங் ட்ரிப்புக்கு நான் சின்ன ஃபோட்டோஷூட்டுக்காக நிறையா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப லாங்காக ஒரு ஏற்காடுக்கு வந்து லாங்காக போகும்போது தனியாக போனால் ஒரு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஒரு டீமோடு போகலாம் ரொம்ப நாள் நினைக்கும் போது தான் எனக்கு பைக்கிங் ஸ்ப்ரெடோட எனக்கு ஸோ இன்ட்ரோ கிடச்சிது. அவங்களோட ஃபஸ்ட் டே வந்து நான் சென்னை டு ஏற்காடு வந்து பைக்கில் ரைடு வந்திருக்கேன். நம்மளுக்கு டஃப்பாக இருக்குன்னு நினச்சேன், பட் நான் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரைடு ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவங்க முன்னாடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம் தெரில. நம்ம ஒரு வேளை தனியாக போனால் கூட யோசித்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு 50 பேர் போகும்போது, ஒரு 55 பேர் சேர்ந்து போகும்போது, முன்னாடி போகும்போது நல்லா ஒரு ஈவனான ஸ்பீடு, ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம், ரொம்ப நல்லா இருந்தது. அதே தண்ணி பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ தங்குறதாகட்டும், ஃபுட்டாகட்டும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. ரேட் ஒரு நாள் ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ அடுத்தடுத்து அவங்களோட வந்து எவ்ரி மந்த்து ஸோ ட்ராவல் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஹாய் கைஸ், மை நேம் இஸ் விஜய். நான் சென்னையிலேருந்து வரேன். இந்த பைக்கிங் ஸ்பைடரோட குரூப்பில் இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 50 நம்பர்ஸ் வந்தோம் சென்னையிலேருந்து. ப்ரைஸ் வைத்து வந்து வெரி குட். நைட் ஃபுட்டும் மார்னிங் ஃபுட்டும்
100க்கு 100 கொடுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா ஒரு 50 பேர் வரான்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதில் என்ன பார்த்தீங்கன்னா லோ சிசி இருக்கும், ஒரு சில இடத்துக்கு ஏஜ்டு பர்சன் போகணுன்னு நினைப்பாங்க, அவங்களால போக முடியாது, ஓட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபுல்ஃபில் பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள கூட்டின்னு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்கள புஷ்அப் பண்ணி கூட்டின்னு வந்து பத்திரமா எடுத்து போய் வீட்டுக்கு வர வரையும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி என்ன பார்த்தீங்கன்னா டீம் எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனோட ஃபாலோ பண்ணி வர்றது போகிறது எல்லாமே வந்து டீம் லீடர் வந்து முன்னாடியே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டே பொறுத்தவரையும் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டே கிடைக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த 2 days ரைடு தான். பட் அந்த 2 days வந்து மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் மெமரிஸாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதேமாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் திருப்பி சென்னைக்கு போக போகிறோம். வர்ற 15 members பார்த்திங்கன்னா லோ அண்ட் சீசஸ்லாம் இருக்காங்க. இவங்கள பத்திரமா கூட்டின்னு போய் விடுற வரையுமே எல்லா டீமில் இருக்கிற ஆர்கனைசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களை கூட்டின்னு போய் விடுற வரையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சாந்தகுமார். நான் சென்னை தாம்பரத்துலேருந்து வரேன். இது எனக்கு வந்து இந்த குரூப்பில் 3வது ரைடு. குரூப்பில் எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்கு. அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் நம்ம எப்போ புக் பண்ணுறோமோ அதுலேருந்து லாஸ்ட் வரையும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. எந்த நேரமும் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எது பண்ணணும்னு எல்லாமே சொல்லுவாங்க. யாரையும் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. வண்டி ரிப்பேர் ஆனால் கூட நின்று கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் எனக்கு இந்த குரூப்பை ரொம்ப பிடிச்சிருக்கு. மைசெல்ஃப் கார்த்திகேயன், 3D ஆர்டிஸ்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீக்கெண்ட் ரைடு தேடிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கொல்லீக் ஒரு அண்ணா வந்து ரெஃபர் பண்ணார். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு. சரி அப்படியே வந்தோம். 2 days ட்ரிப் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு மேலே இருந்தது எனக்கு. ஃபுட்டுமே ஓகே, வியூ பாயிண்ட்ஸு நாங்கள் லோக்கல் தான், பட் இருந்தாலும் எங்களுக்கே தெரியாத வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஜாலியாக இருந்தது, நல்ல வைப்பு, செமையாக என்ஜாய் பண்ணோம். என் பேர் சிவபிரசாத். ரொம்ப நாளாக ரைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்கேன் இந்த குரூப்போட. நானும் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சும் வர முடியல, அதனால ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்கேன். ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதே போல் எப்போவும் நானும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததில்லை, ஆனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், மை செல்ஃப் கோமதி ஃப்ரம் சென்னை. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பசங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இவங்க சொல்லி தான் இதை பற்றி கேள்விப்பட்டோம், இந்த பைக் ஸ்பைடர்ஸ் பற்றி. சரி, இது வரைக்கும் நான் எதுவும் போனதே கிடையாது, எந்த ட்ரிப்பும் இந்த மாதிரி தனியாலாம் வந்தது. சரி, என் சன்னும் வரேன்னு சொன்னவே ஓகேன்னு நேற்று லீவ் போட்டுட்டு சாட்டர்டே இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு. பயங்கர என்ஜாயபுளாக இருந்தது, ரொம்ப மெமரிஸாகவும் இருந்தது, எல்லாமே ஸ்வீட் மெமரிஸாக இருந்தது. அண்ட் பர்டிகுலராக சொல்ல போனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் அண்ட் ஃபுட்டு வந்து சான்ஸ்லெஸ்ஸு. 2 டைமுமே ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாயாக இருந்தது. நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் பயங்கரமாக இருந்தது. நல்லா பார்த்துட்டு இருக்கிறதே பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எனக்கு இருந்தது. நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு செம்மையாக இருந்தது. வியூவும் சான்ஸ்லெஸ்ஸு, எல்லாமே பயங்கரமாக இருந்தது இருக்கிறது. இதுக்கு மேலே எப்போ சான்ஸ் கிடச்சதுனாலும் வர்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிடுவேன் நான். அண்ட் மெயினாக சொல்லணுன்னா லேடிஸ் வர்றதுக்கு, இவ்வளோ பேருக்கு முன்னாடி லேடிஸ் வர்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அமிதா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இதுவும். விக்னேஷ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், நாங்கள் லாஸ்ட் டைம் எந்த பிளானுமே இல்லாமல் வந்தோம். இப்போது 2 பேராக வந்தோம் லாஸ்ட் டைம். இப்போது நாங்கள் 4 பேராக வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு 6 பேர் 7 பேர் எவ்வளோ பேர் எங்களால் கேதர் பண்ண முடியுதோ நாங்கள் கூப்பிட்டு வரலான்ற ஐடியாவில் தான் இருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், எப்பவும் போல் நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இன்னும் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹாய், ஃப்ரம் பாண்டிச்சேரி. என் பேர் சுதாகர். போன ரைடு வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருந்தோம். இந்த வாட்டி ஃபேமிலியோடு வரணுன்ட்டு அம்மாவை கேட்டோம். அம்மாவுமே ஃபஸ்ட்டு எப்பட்றா அது செட் ஆகாது அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் வாங்கம்மா, ஜாலியாக இருக்கும், அங்கே கேர்ள்ஸ்லாம் வருவாங்க, அது இல்லாமல் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு அமிர்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உங்களை நல்லாவே கேரி பண்ணிக்குவாங்க அப்படிலாம் சொன்னோம். அவங்க கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தாங்க. மறைமலை எனக்கு அந்த ஸ்டாப் வரைக்குமே பயத்தோடு தான் வந்தாங்க. அங்கே வந்தோடனே அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டாங்க போல். எல்லாரையும் பார்த்து அங்கே பேசினது எல்லாமே கேரி ஆகிட்டு ஓகே அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணலாம் வேறு சொன்னாங்க. சரி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. அங்கேருந்து இங்கே வந்து இங்கேயுமே இந்த காட்டேஜ் ஃபுட்டு எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணது எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. வியூ எல்லாமே சொன்னாங்க. போன வாட்டி நாங்கள் 2 பேராக வந்தோம், இந்த வாட்டி 4 பேராக வந்திருக்கோம், அடுத்த வாட்டி 6 பேராக வருவோம்.
அதுக்கு அடுத்த வாட்டி அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நான் போன ரைட் சொன்ன மாதிரி தான், இந்த ரைடு இப்படியே முடிய போகிறதில்ல எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த ரைடு போயிட்டே தான் இருக்கும். இவங்க எங்களை கூப்பிடலனாலும் பரவாயில்ல, நாங்களே வாலண்டரியாக வந்து 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 ஜாயின் ஆகிடுவோம். அதான், அவ்வளோதான். இந்த வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. 1000க்கு இவ்வளோ பேரோட இந்த ஒரு காட்டேஜ் ஃபுட்டு அதெல்லாமே ஓகே, ஓகே இல்லை டபுள் ஓகே, நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. ஹாய், கிரி சென்னையிலேருந்து. ஆக்சுவலாக எங்கள் அண்ணா தான் சொல்லியிருந்தார் போன வீக் இந்தமாதிரி வயநாடு ட்ரிப் ஒன்று போயிருந்தாங்கன்ட்டு. அப்போ போன வீக் தான் கேள்வியே பட்டோம் பைக்கிங் ஸ்பைடர்ஸ் பற்றி. ஸோ அதுக்கப்புறம் நானும் இவர் சொன்னாதே அதுக்கப்புறம் உங்கள் இன்ஸ்டா பேஜ் எல்லாமே செக்கும் பண்ணோம். பண்ணப்போ பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி, அம்மாவும் கேட்டே இருந்தாங்க, நீ மட்டும் சுற்றினே இருக்கியே, ஒரு வாட்டியாச்சும் ஒரு ட்ரிப் வயசாக வரதுக்குள்ளே கூட்டின்னு போயிடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இவங்களும் வந்திருந்ததுனால சரி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கிளம்பி வந்தது தான். அப்பயும் அவங்க பயந்துனே தான் இருந்தாங்க, அவ்வளோ தூரம் வர முடியுமா எப்படின்ட்டு. சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தது தான். சரி, மறைமலை நகர் வரைக்குமே அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ தூரம் எப்படி உக்காந்துட்டு வர்றது அப்படி எல்லாமே அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தாங்க. நானும் ஒரு ட்ரிப்புனா ஜாலியாக தான் இருக்கும், நீ கிளம்பி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். ஸோ அங்கேருந்து இங்கே வரப்போ நீங்கள் அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப்புமே சரி கூட இருந்து பார்த்துக்கிட்டது, ரெகுலர் இன்டர்வல்ஸ் விட்டு மேஜராக ஒரு ரைடுக்கு முக்கியமே இன்டர்வல்ஸ் தான். அதுவும் லேடிஸ்லாம் வராங்கன்னா ஸோ எல்லாமே அந்தமாரி பக்காவாக பார்த்துட்டு இங்கே வந்து காட்டேஜ் ஆகட்டும் இல்லைனா ஃபுட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்டேவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டி செட் ஆயிடுச்சு. மேபி கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரைடுமே நாங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹாய் ப்ரோ, ஐம் தரணி. ஐம் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் நான். ரைடு வந்து ஜாலியாக இருந்தது. எல்லாமே ட்ரிப்லாம் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ நம்ம எல்லாம் ஜாலியாக இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே அந்த ஃபால்ஸ்லாம் போகிறோம், போயிட்டு அப்படியே ஜாலியாக வருவோம். எல்லாம் ஃபுட்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. வணக்கம், என் பேர் மதிவாணன், கோயம்புத்தூர்லேருந்து. லாஸ்ட் ரைட் ஒரு 2 months பேக் வந்து ஊட்டி போகையில் ஒரு டீ ஷாப்பில் தான் மீட் பண்ணவங்கள. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. டீ மட்டும் இல்லை, இவங்களும் தான். அதனால தான் ஒரு 2 months கழித்து திரும்ப இவங்க வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரிப்புக்கு வந்திருந்தேன். கேம்ப் ஃபயர்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் பரவாயில்ல. 1 day ட்ரிப் மாதிரியே இல்லை, ஒரு 3 days வந்த மாதிரி இருக்குது. குட், கீப் இட் அப். ஹாய், ஐ எம் ஜெகத் ரட்சகன் ஃப்ரம் சென்னை பெரம்பூர். இந்த ட்ரிப் எனக்கு செகண்ட் டைம் ட்ரிப் இது. ஆல்ரெடி நான் மூணார் வந்திருக்கேன். மூணார் ட்ரிப்பும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தது. செகண்ட் ட்ரிப் இது ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காடு ட்ரிப்பும் சும்மா சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. டீம் நல்லா வைப்பாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு புது வைப்பு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்க. ஃபுட்டு அண்டு டீம் ஆல்சோ எல்லாம் சூப்பர். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாமே வெரி குட், சூப்பர். நன்றி, வணக்கம். ஆனால் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். சீக்கிரம் பண்ணிடுவோம், பண்ணிட்டு உங்களை அப்டேட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரீல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, காட்டுறேன் பாருங்கள். ஹாய் காய்ஸ், கோபிஆர். இது என்னோடய ஃபஸ்ட் ரைட், வெரி த ஃபஸ்ட். ரவி தான், ஐ திங்க் ரவி தான் எனக்கு கால் பண்ணார். ஸோ அவர் கால் பண்ணும்போது ரொம்ப டைலமில் இருந்தேன். அண்ட் தென் 2 days நான் ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ ட்ரை பண்ணலான்னு வந்தேன். பட் ஒர்த்து செமையாக இருந்தது. பயங்கரமாக அகாமடேட் பண்ணாங்க. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ். வில் பிளான் நெக்ஸ்ட் ட்ரிப் ஆல்சோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் பேர் கிருஷ்ணா. நான் வந்து விழுப்புரத்துலேருந்து வரேன். பைக்கிங் ஸ்பைடர்ஸ் லாஸ்ட்டு ஒரு 6 ரைடாக வந்துன்னு இருக்கேன். ரொம்ப என்ஜாயாக இருக்குது. இப்போ ஏற்காடு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். சாட்டர்டே சண்டே 2 நாள். புது டீமு, மொத்தம் ஒரு 51 பேர்கிட்ட வந்திருக்கோம். 40 சம்திங் பைக்கு. நல்லா இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஃபுட்டும் நல்லா இருக்குது. எல்லா இடமும் வியூ பாயிண்ட்டும் போனோம். டைமிங் கீப்பப் பண்ணுறாங்க. சொன்னதோட எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க. புது டீமு, என்ஜாயாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு என்ன, ஒன்றும் எதிர்பார்க்கேன். நெக்ஸ்ட் வீக் ஊட்டி சொல்லியிருக்காங்க.
ஊட்டிலையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ பைக்கிங் ஸ்பைடர்ஸ். ஹாய் ப்ரோ, வசந்த் ப்ரோ. நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு. என்னோட ஃபஸ்ட்டு ரைடு ஓகே தான், அதாவது ஓகே தான். இந்த இதுக்கு புதுசாக இருக்குது இப்போ வந்தது, ஆனால் ஓகே, எவ்ரிதிங் பெட்டர். ஓகே தான் ப்ரோ. ரைடெலாம் சூப்பராக இருந்துச்சு. அதோட எந்த இதுவும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரைடுனால ஓகே, இந்த அளவுக்கு இருக்கும். நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எவ்ரிதிங் எல்லாம் பெட்டர் ப்ரோ. ஸோ என்னோடய நேம் வந்து ராஜ்குமார். ஸோ நான் வந்து வெள்ளூர்லேருந்து வந்தேன். பார்த்திங்கன்னா வெள்ளூர்லேருந்து சென்னை வந்துட்டு அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு இப்போது ஏற்காடு ரைட் வந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ண அந்த விதம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. லைக் எப்படின்னா எல்லாரையும் பார்த்து ரொம்ப கவனிச்சாங்க. ஸோ அந்த மொத்த பேரும் ரைட் பண்ணுறதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தாங்க ஆல் த வே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து யாரும் வந்து பின்னாடி ரொம்ப ஸ்லோவாக வந்தால் கூட வந்து அவங்கள வந்து பின்னாடி மானிட்டர் பண்ணி வெயிட் பண்ணி கரெக்டான அந்த டெஸ்டினேஷனுக்கு கூட்டு வரைக்கும் மானிட்டர் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட் ஆன் தட். ஸோ ஃபுட்டை பற்றி சொன்னோன்னா நைட் டின்னர் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது. இட் வாஸ் ரியலி குட். யா, so we can expect next ride as well. Hi, I'm Riaz from Erode. Hi, this is Rajesh from Tanjavur. Hello, this is Arul from Salem. Bro, நீ பேசு. நீ பேசு பண்ணுங்க. நீ பேசு. நீங்க பேசுங்க. நீ பேசு பண்ணுங்க. சரி, பேசு. ராகப்பட்டது. பேசு பண்ணுங்க. சனிக்கிழமை நாங்கள் கிளம்பணும். ஆமாங்க. அப்புறம் அதான் அதேதான் சனிக்கிழமை கிளம்பும் போது எல்லோரும் சென்னையிலேருந்து வந்தாங்க. நாங்கள் அரௌண்ட் பெரம்பலூரில் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இது என்னோட செகண்ட் ரைட். ஃபஸ்ட் ரைடு பண்ணேன். ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஸோ ஐ வாஸ் நாட் பீயிங் ரைடிங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ இந்த ரைடில் வந்துட்டு கொஞ்சம் புது மெமரிஸ் கிடைக்குன்ற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்ற மாதிரி ஜாயின் பண்ணேன். ஸோ தே ஹாவ் நாட் டிஸப்பாயிண்டட் மீ. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல் ஓவர் பிட் ஸ்டாப்ஸில் இருக்கட்டும், அக்காமடேஷன் இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், என்ஜாய்மெண்ட் இருக்கட்டும், drone cameras, DJs, speakers, yeah, whatever it is, everything was fine and good. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ட்ரிப் கிடைச்சுனா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டூருக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சோ கண்டிப்பா எல்லாரும் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்க நிறைய மீட் பண்ணுவோம். எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆமா, ட்ரிப் சூப்பரா இருக்கும். கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். ஃபுட்டு ஒரு டைமிங்க்கு எல்லாமே பக்காவாக கொடுப்பாங்க. டைமிங்க்கு தூங்கவும் வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் இது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா ஆரோரோ பாடுறது கூட ஆள் இருக்குது. கண்டிப்பா தாலாட்டு நாங்க இருக்கோம். கண்டிப்பா வாங்க. தேங்க் யூ. தூங்க வந்தா மட்டும் போதும். சரி, ஓகே. தேங்க் யூ. பை பை. அவ்வளோதான் ப்ரோ. ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் ஊட்டி ட்ரிப்பில் மறுபடி சந்திக்கலாம். பாய் பாய்.